கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2 அதிகாரம் 4 மற்றும் 5 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் தேவன் நம்மை இரட்சிக்கவில்லை. தீத்து 3 அதிகாரம் 5 சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். உலகில் பல கோடி ஜனங்கள் இருக்கையில் அவர்களில் ஒரு சிலரை மட்டும் இரட்சித்திருக்கிறார். அந்த ஒரு சிலரில் நாமும் இருக்கிறோம். நரக தண்டனைக்கே பாத்திரவான்களாகிய நம்மை தேவன் இரட்சித்திருப்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த அன்பு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை விளங்கச் செய்கிறது என்பதாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று ரோமர் 6 அதிகாரம் 6 சொல்லுகிறது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோம் என்று ரோமர் 6 அதிகாரம் 8 சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6 அதிகாரம் 4 சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் என்று ரோமர் 6 அதிகாரம் 5 சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த புது சிருஷ்டிகள். இதற்கு ஒப்பான மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றவர்கள். தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.